பழைய காலத்தில் தெற்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமையா என்ற விவசாயி வாழ்ந்தார். அவருடைய நிலம் பெரிதில்லை, ஆனால் அவர் மிகவும் நேர்மையும் கருணையும் கொண்ட மனிதர். அவருக்கு மனைவி மீனாட்சி மற்றும் ஒரு சிறிய மகன் கோபி இருந்தனர். ராமையா ஒரு கனவுக்காரர். ராமையாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர் தினமும் இரவில் ஒரே கனவைக் காண்பார். அதில் அவர் ஒரு பெரிய மாளிகையில் வசிக்க, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உணவு, உடை கொடுப்பார். காலை எழும்பும் போது அவர் தனது கனவைக் கூறுவார், ஆனால் அதை உண்மை வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாமல் மனமுடைந்து போவார். ஒரு நாள் வரும் மாற்றம். ஒரு வெயில் நாளில் ராமையா தன் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பசிப்பேர் சான்ற பிச்சைக்காரன் வந்தான். தயவு செய்து ஒரு கொழும்பு அரிசி கொடுங்கள். 3 நாட்களாக உணவு இல்லை என்றான். ராமையாவுக்கு வீட்டில் இருந்த ஒரு சிறு மூட்டை அரிசி மட்டுமே இருந்தது. ஆனால் அவர் சிந்திக்காமல் அதை அப்பாவி கொடுத்தார். அந்த இரவு அவர் கனவில் அந்த பிச்சைக்காரன் விஷ்ணுவாகவே தோன்றினார். நீ கொடுத்த அந்த சிறு உதவி என் பரீட்சையாக இருந்தது. நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். மாறிய வாழ்க்கை. அடுத்த சில நாட்களில் ராமையாவின் நிலத்தில் ஒரு புதையல் கிடைத்தது. அதை விற்று அவர் அந்த கனவில் பார்த்ததைப் போல ஒரு இல்லத்தை கட்டினார். ஆனால் அதில் தனக்காக மட்டும் அல்ல, பலர் வாழத்தக்க அமைப்புகளை செய்தார். பசியால் வாடும் குழந்தைகள், வீடு இல்லாத முதியவர்கள், கல்வி இல்லாத சிறுவர்கள் எல்லோருக்கும் அவர் வாழ்வளித்தார். அவர் கனவுகளை உண்மையாக்கினார், பிறரின் கனவுகளும் நிறைவேற்றினார். ராமையாவின் வாழ்க்கை ஒரு பாடமாகவே மாறியது. கனவுகள் வெறும் உறக்கம் அல்ல, தாராள மனது கொண்டவரால் அது உண்மை ஆகலாம்.